ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் சுடிதார் கட்டிங் எப்படின்றத பார்க்க போகிறீங்க. இந்த கஸ்டமருக்கு நான் ஆல்ரெடி ஜிப் வச்சு ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு அது ஓகேன்றதுனால நெக்ஸ்ட்டு சேம் ஜிப் வச்சு எனக்கு ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வீடியோ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஓவர் நாய்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அதே டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது டைலரிங் பண்ணுறதுனால, நம்ம டைலரிங் தொழிலில் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிகினர்ஸ் இப்போ தான் நான் டைலரிங் கற்றுக்கிறேன், இந்த தொழிலை நான் செய்யலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 100% இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ லாஸ்ட் ஒரு 5 days நான் வீடியோஸ் போடலை. அது என்ன ரீசன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த தையல் தொழிலும் சரி, யூடியூப் சேனலும் சரி, நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஏன்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னுடைய அப்பா லாஸ்ட் இயர் இறந்துட்டாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. அப்பான்றது எல்லாருக்குமே பிடிச்சவங்க. ஒரு நாய் பூனைக்கு கூட அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப உயிர். என்னால் அதிலேருந்து வெளியே வரவே முடியல. நான் எப்படியோ ட்ரை பண்ணேன், என்னால் வெளியே வர முடியல. சரி, ஓகே, நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வேலைக்கு போகலான்னு இருந்தேன். என் வீட்டில் வேலைக்கு அனுப்பலை. சரி, ஓகே, கைத்தொழில் எதுனா பண்ணலான்றதுல எனக்கு டைலரிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நான் டைலரிங் கற்றுக்கிட்டேன். அப்படியே டைலரிங் கற்றுக்கிட்டு நான் செய்யும் போது கூட மிஷின் பாட்டுட்டு ரன் ஆனாலும் என்னுடைய மனசு ஃபுல்லாகவே அப்பா மேலே தான் போயிட்டு இருந்தது. சரி, மைண்டு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நான் குக்கு எஃப்எம்மில் ஒரு ஸ்டோரி கேட்டேன். அது மூலிமா நான் மைண்டு எப்படி சேஞ்ச் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியே வரலான்றதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டுருக்கேன். பட் ஸ்டில் இன்னும் நான் வெளியே வரலை. அதாவது யூடியூப் சேனல் கூட நான் இந்த ரீசனால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சேம் டைம் எனக்கு ஒரு இன்கமும் தேவைப்பட்டது. சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சடனாக ஒரு ஹாப்பி நியூஸ், ஸ்ட்ரெஸ்ஸை விடுங்க, ஒரு ஹாப்பி நியூஸ் கூட உங்களுக்கு நடக்குது. அப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மேரேஜாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்லேயே ஏதாவது ஒரு விசேஷமாக இருக்கட்டும், ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருந்தீங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக எல்லோரும் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு நாள் நீங்கள் லீவு கேட்கணுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அது ஒரு பெரிய தலைவலியான வேலை. நான் ஆல்ரெடி 12 years நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு தெரியும். ஒரு ஆஃபீஸில் ஒரு நாள் 2 நாள் நம்ம லீவு போட்டோன்னா நம்ம யாருக்கெல்லாம் பதில் சொல்லணுன்றதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ பாசிட்டிவாகவே நம்ம ஃபஸ்ட்டு பேசுவோம். அதாவது இப்போ நீங்கள் ஆஃபீஸு போகாமல் நீங்கள் வீட்டில் வேலை செய்கிறீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு ஒரு 5 days நான் வீடியோவே போடலை. தென் டைலரிங் மிஷின் பக்கத்தில் நான் போகவே இல்லை. 5 days நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஆனால் மைண்டு பிஸியாக இருந்தது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். ஏன்னா அப்பாவுக்கு நாங்கள் ஃபஸ்ட் இயர் சாமி கும்பிட்டோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு ஓவராக இருந்ததுனால நான் தையல் வேலையும் செய்யலை, வீடியோவும் போடலை. என்ன அந்த டைமில் கேள்வி கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. அதை தான் நான் சொல்ல வரேன். என்னுடைய ஸ்டோரியை சொல்ல வரலை, நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்குங்க. என்னை யாருமே என்னம்மா நீ மிஷினில் உட்காரலையே, என்னம்மா நீ வீடியோ போடலையே அப்படின்ட்டு என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது. பிகாஸ் இது நான் செலக்ட் பண்ண என்னுடைய ஓன் கைத்தொழில். தென் நான் வச்சுருக்க ஒரு சேனல். அது என்னென்னா, இப்போ நம்ம பர்சனலாக நம்ம ஒரு கைத்தொழில் செய்கிறதுக்கும் ஒருத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இதே ஒரு ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு 5 daysலாம் எனக்கு லீவு கிடச்சிருக்காது. சேம் டைம் நான் கம்பல்சரி ஒர்க்கு போயே ஆயிருக்கணும். இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் கூட நான் அந்த இடத்துல 8 hours ஒர்க் பண்ணியே ஆயிருக்கணும்.
பட் நம்ம வந்து பர்சனலாக ஒரு கைத்தொழில் வச்சிட்ருக்கும்போது நம்மள யாருமே கேள்வி கேட்க முடியாது. இது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. நம்ம ஒரு கைத்தொழில் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், நம்ம ஒரு தொழில் செய்யும்போது நம்ம வெளியே வேலைக்கு போகாமல் வீட்டில் நம்ம செய்கிறப்போ இது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது நல்லது நடக்கும்போதும் சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போதும் சரி, இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நான் சொல்லுவேன். தென் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விடுங்க. அவுட்டிங், இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியாக இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வெளியே போகணும் குழந்தைங்களோட அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 டேஸ் அந்த மாதிரிலாம் உங்களால் லீவ் போடவே முடியாது. பட் இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யும் போது உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு 10 டேஸ் நான் அடுத்த மாதம் நான் வெளியே போகிறேன்னா, நீங்கள் இந்த மாதமே மைண்டு ஃபிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு 10 டேஸ்க்கு வந்து ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். இல்லையா ஃபர்தராகவே நீங்கள் ஃபினிஷ் பண்ணி அவங்கக்கிட்ட முடிச்சு கொடுத்துடணும். இந்த மாதிரி நம்மளுடைய வேலையை வந்து நம்ம பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டோன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஒரு 10 டேஸ் நம்ம ஃபேமிலியோட நம்ம குழந்தைங்களோட நம்ம அவுட்டிங் போகலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும், எதை நோக்கி போகிறோன்னா நம்மளுடைய குடும்பம் குழந்தைங்களுக்காக தான் நம்ம போகிறதே. ஸோ அவங்க கூடயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி கைத்தொழில் செய்யும் போது நம்ம வந்து 100% நம்ம ஃபேமிலியோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து பிளான் பண்ணி செய்யணும். தென் வந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது. இப்போ நீங்கள் மந்த்லி ஒரு 10,000 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 10,000 நீங்கள் டைலரிங்கில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து ஐயோ நான் இது கட்டணும், இது எனக்கு தேவைப்படுது, இந்த இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்காக எனக்கு பைசா தேவைப்படுதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் மந்த்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிங்கன்னா 10,000ன்றது 25,000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அந்த இடத்துல உங்களுடைய உழைப்பை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். இதுதான் வந்து நம்மளுடைய கைத்தொழிலுக்கும் நம்ம வெளியே போய் வேலை செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது நீங்கள் வெளியே போய் 8 ஹவர்ஸ் என்ன தான் ஒர்க் பண்ணிங்கனாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20,000 உங்களுக்கு ஒரு சேலரி அமௌண்ட்டுன்னா 20,000 தான் 1ஆந்தேதி ஆனால் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 8 ஹவர்ஸுன்றது ஒரு 9 ஹவர்ஸ் நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா கூட 22 ஒரு 3,000 தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குமே வழிய அதுக்கு மீறி உங்களுக்கு கிடைக்காது. பட் உங்களுடைய கைத்தொழிலில் உங்களுடைய உழைப்பை நீங்கள் அதிகமாக போட போட உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக கிடைக்கும். தென் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் உங்களுக்கு இருக்கும். கைத்தொழில் பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இல்லாத, டார்கெட் இல்லாத ஒர்க்குன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த லாஸ்ட்டு 2 இயர்ஸ் நான் இதில் ஒர்க் பண்ணதிலும் ஒரு 12 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணதுக்கும் கம்பேரிஷனில் நான் சொல்கிறேன். இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உழைப்பை போடும்போது நம்மளுக்கு வருது, அது வேறு. ஆனால் ஒரு டிப்ரெஷன்றது கிடையாது. ஏன்னா வந்து நம்ம டிவி பார்த்துட்டு செய்யலாம், இல்லை ஒரு பாட்டு கேட்டுட்டு செய்யலாம். நம்ம வீட்டு வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளுக்கு என்ன டைமிங் இருக்குதோ அந்த பர்ட்டிகுலர் டைமிங்கில் கன்வீனியன்ட்டாக நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா கம்பல்சரி காலையில் 9:00 9:30க்குலாம் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பிடணும். கிளம்பிட்டு நீங்கள் போகிற டிஸ்டன்ஸ் பொறுத்து ட்ராவல் பண்ணி அந்த ஆஃபீஸில் போகிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடும். அதுக்கப்புறம் 8 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி அகைன் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடித்து குழந்தைங்கள பார்த்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து மறுபடியும் இது வந்து ஒரு செயின் மாதிரி ரெகுலராக நீங்கள் அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். பட் கைத்தொழிலில் வந்து உங்களால் முடியலன்னும் போது நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. தென் வீட்டில் இருந்து மிஷின் வச்சு தைக்கிறவங்களுக்கு இன்னும் கூட ஒரு பெஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் ட்ராவல் கூட பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய டைம் ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் வந்து டைமிங் வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு என்னால் ஒரு 5 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும், அதுக்கு மேலே முடியாது, ஏன்னா அதுக்கு மேலே நான் குழந்தைங்கள பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 5 ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். உங்களுக்கு எவ்வளோ இன்கம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஒர்க்கையும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே வெளியே போய் வேலைக்கு போனீங்கன்னா 8 ஹவர்ஸ் கம்பல்சரி நீங்கள் ஒர்க் பண்ணியே ஆகணும். லீவு முதற்கொண்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் தான், உங்களுடைய கண்ட்ரோலில் எதுவுமே இருக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு லேடிஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று படிப்பு, ஒன்று கைத்தொழில். கைத்தொழில் ஒன்று வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய
லைஃப் சேஞ்ச் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். அப்படி மாறும்போது நம்மளால் வேலைக்கு போய் நம்மளுடைய படிப்பை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம் ஒன்று. அப்படி படிப்பு இல்லாத சமயத்தில் படிப்பை வச்சு சம்பாதிக்க முடியாத சூழ்நிலைகளில் நம்மளுடைய கைத்தொழிலை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி லேடிஸ்க்கு இருந்தே ஆகணும். நீங்கள் யாராவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா இது போல் ஒரு கைத்தொழிலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சம்பாதிக்கணும் அதுக்காக மட்டும்தான் நம்ம கைத்தொழிலெலாம் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கும் நீங்கள் வந்து ஒரு கைத்தொழிலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அப்படி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா லைஃப் வந்து எப்போவும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டோன்னா நம்மளை நம்பி 2 குழந்தைங்க இருப்பாங்க, நம்ம ஃபேமிலி இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு மோட்டிவேஷனல் கொடுக்கறத விட நம்மளே மோட்டிவேஷ்னல் பண்ணிக்கணும். அதுதான் நான் இப்போ எனக்கு நம்மளுக்கு லைஃப்பில் நல்லது கெட்டது மாறி மாறி நடக்கும். ஒரு சில டைமில் இந்த மாதிரி நம்மளால் தாங்க முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து போகும். நம்ம அப்பப்போ நம்மளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்குது, நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணும். அதை விட்டுட்டு ஸ்ட்ரெஸ்லேயே நம்ம விழுந்து கிடந்தோன்னா இன்றைக்கி வர நிறைய உடம்புல வர பிரச்சனைகளை சொல்கிறேன் நான். நிறையா பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸால் தான் வருதுன்ட்டு டாக்டர்ஸ் சைடு சொல்கிறாங்க. ஸோ யாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் மட்டும் இருக்காதீங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அதுக்குன்னு கைத்தொழில் தான் நான் பண்ணணுமா, என்னால் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்னால் வேலையே செய்ய முடியல, வீட்டு வேலையே நான் எங்கேருந்து இதெல்லாம் செய்யறது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இருந்தாலும் நான் என்னுடைய டைமிங்கை பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். சரி உங்களால் இது போல் கைத்தொழில் பண்ண முடியலனாலும் நீங்கள் வந்து யோகா பண்ணுங்கள். யோகா பண்ணிங்கனாலும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரலாம். ஸோ யாருமே தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸில் மட்டும் போகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. லாஸ்ட்டு 5 டேஸாக என்னால் வீடியோ போட முடியாததுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, இதுதான் ரீசன் நான் வீடியோ போடாததுக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக போடுறேன். இந்த வீடியோ வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது, நாய்ஸ் ஓவராக இருக்குது மேடம், எனக்கு சரியாக கேட்கல, எனக்கு எப்படி இந்த வீடியோவை நான் அகைன் கேட்குறது அப்படின்னு எனக்கு வந்ததுனால தான் இந்த வீடியோவை நான் அகைன் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சுடிதாரோடைய ஜிப்பு மாடல், ஜிப்பு வச்சு சுடிதார் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். தென் வந்து மேக்ஸி ட்ரெஸ் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு. சாரி சிஸ்டர், என்னால் அப்லோட் பண்ண முடியல. பட் இன்னும் நான் அதை ஸ்டிச் பண்ணலை. கண்டிப்பாக நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டர், சாரி. தென் ரீசன்ட் டைமில் நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வருது, ரொம்ப ஹாப்பி. 5 டேஸாக நான் வீடியோவே அப்லோட் பண்ணலை, பட் வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.